நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மேச ராசி. குறிப்பாக பாருங்கள், இந்த கொஞ்சம் காலகட்டத்தில் கணவன் மனைவி 2 பேருமே எவ்வளவு தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போனாலுமே இந்த சண்டை பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். மனம் விட்டு பேசினா கூட அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மனதை அமைதியாக வச்சுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கஷ்டங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடந்த காலத்தில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை அமைப்பு எப்போ மாறும், எப்போ நம்மளோட வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லதுன்னு நினச்சி ஆரம்பித்தா கூட அதோட முடிவு நமக்கு சோதனையாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எதனால் இந்த கஷ்டம் அப்படின்னு குழம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த மதத்தோட கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துலலாம் நன்மை கிடைக்கும், நல்லது வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, என்னெல்லாம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானோட பரிபூரண ஒரு அருளும் நிறைஞ்ச ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது மேசராசியை சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பாருங்கள் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மனமாற வழிபடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எத்தனை கஷ்டம் வந்தாலுமே அதுலேருந்து விடுபட்டு வரக்கூடிய வல்லமையை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மை பிறக்கும். முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நாம் இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த மாதத்தோட கிரக நிலைகள் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான நன்மை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடிங்க, நீங்கள் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஏன் இவ்வளவு கஷ்டம் தொடருது, ஜாதகம் பார்த்து நிறைய கஷ்டம் தான் வந்திருக்கு, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா தான் இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க, அலைய தேவையில்லை. நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகணும், அட்ரஸ் தேடிக்கிட்டு அலைய வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. உங்களோட கையில் இருக்கலையே மொபைல் ஃபோன், அதை எடுங்க, அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எல்லா விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய பல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை ஜாதகத்தால் முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் செஞ்சுக்க முடியும். பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை கூட நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டால் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கலாம் இல்லையா? அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு அந்த வகையில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் பாருங்கள், இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் கணிச்சிருக்காங்க. இப்போ உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் கண்டிருக்காங்க. அதற்கான வழிமுறைகளை எளிமையாக பெற்றிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மேசம் அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனோட கேது பகவானும் இருக்கார். ரணரோட ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் ராகு பகவானோடு இணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரத்தின் கிரக நிலை மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்த கிரக நிலையால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த வாரம் அடுத்தவங்களால் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனை, சண்டை, சச்சரவு, தொல்லைலாம் வந்திருக்கும். நீங்கள் சரியாக போயிருப்பீங்க. எதிரில் வரவே ஏதாவது பேசி கூட சில வம்புகளுக்கு உங்கள் மேலே திருப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கி தவிச்சே ரொம்பவுமே போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு நீங்கள் தினம்தோறும் அன்றைய நாளை தொடங்குங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். எந்த ஒரு இடையூறும் வராது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெற போகிறீங்க. இதனால் பணவரத்து பாருங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்பட்டாலும் விலகிடும். ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தால் குறுக்கீடு ஏற்படாமல் பார்த்துக்கலாம் இல்லையா? கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருங்க. பழைய பாக்கிகள் ரொம்ப நாளாக வசூலாகலை அப்படிங்கிற இருந்த பணம் கூட இப்போ கை சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
உங்களுக்கு சுணங்கிக்கு இருந்த காரியம் இப்போ உயிர் பெற்று வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட இப்போ பாருங்கள் இந்த வாரம் ரொம்பவுமே சிறப்பாக செய்து முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களை பார்த்து உங்களோட வேலையை பற்றி எல்லாமே ஆச்சரியப்பட போகிறாங்க. குடும்பத்திலையுமே கணவன் மனைவி கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்மைகளை பெறலாம். இதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளவு தான் அனுசரித்து போகிறது. எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலுமே சண்டை சச்சரவில் முடியுது. ஏன் இப்படி இருந்த ஒரு நிலைமை நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஒருத்தர் சண்டை போட்டால் ஒருத்தங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனாலும் அந்த சண்டை பாருங்கள் பெருசாகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை இந்த மாதம் உங்களை நெருங்காது. அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதியை நீங்கள் பெற முடியும். உங்களோட வீடுகளுக்கு விருந்தினர் வருகை ஏற்படும். நீங்கள் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்வதன் மூலம் குடும்பத்தில் குதூகலமான நிலை உருவாகும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணாத இன்பங்களை இப்போ பார்க்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பாருங்கள், நீங்கள் முடிவு எடுக்கிறதா இருந்தால் யோசிச்சு நிதானமாக கவனமாக முடிவெடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே நன்மை பயக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல செயலுக்கான அங்கீகாரம் பாராட்டு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பெலாம் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை எல்லா விஷயத்துலையுமே பெற முடியும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு காலகட்டம் பாருங்கள், நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். கட்சி பணிக்காக கொஞ்சம் நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அப்படி உழைச்சா கட்சி மேலிடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, பாராட்டு, நீங்கள் செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம், இது எல்லாத்தையுமே நீங்கள் பெற முடியும். நேரத்தை வீணடிக்காமல் அதை சரியாக கரெக்டாக உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் தான். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுகள்லையுமே கவனம் செலுத்தலாம். இப்போது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் படிப்புலையுமே கவனம் செலுத்துங்க. கூடவே விளையாட்டுலையுமே கவனம் செலுத்தினா நீங்கள் பங்கு பெறக்கூடிய விளையாட்டுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு 90% அமையும். கூட படிக்கிற மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயுமே தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பிரச்சனைகளில் தலையிடாமல் அந்த விஷயத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மையை பெற முடியும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையுமே நீங்கள் சரியாக யோசித்து செயல்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. இந்த வாரம் உங்களோட குழந்தைகளின் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வைக்க போகிறீங்க. அவங்கள எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் தோணுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த உங்களோட எதிரில் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட உங்களோட மாற்று கருத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எப்போவுமே மனசில் பட்டதை நீங்கள் ரொம்பவுமே தெளிவாக சொல்லிடுவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதுவும் இந்த வாரம் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மாற்று கருத்துக்களையும் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதை தரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. கல்வியில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. உங்கள் கல்வியில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு உங்கள் ஆசிரியர், பெற்றோர் எல்லாமே உறுதுணையாக இருப்பாங்க. குடும்ப விஷயங்களில் திடீர் கருத்து வேற்றுமை வரலாம், கவனமாக இருங்க. சரியான முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய உறவினர்கள்கிட்ட பேசும்போது கூட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கவனமாக பேசணும். எடுத்தமோ கௌத்தமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. மனக்குழப்பம் நீங்கும், தைரியம் இருக்கும். வீண் அலைச்சல் குறையும். சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எண்ணிய காரியம் கைகூடும். கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் கூட வரலாம். கணவன் மனைவிக்கிடையில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கவனமாக உங்களோட வேலைகளை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். அதுக்கப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்க இந்த வாரம் சமூகத்தில் உங்களோட சிறப்பான செயலால் அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும். எண்ணிய காரியங்கள் இடையேறும். சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வீங்க. நீங்களுமே கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மையை பெற முடியும். வாடிக்கையாளர்களோட தேவைகளை அறிஞ்சு அதை நீங்கள் செஞ்சால் வரக்கூடிய பண தேவைகளை ஈஸியாக சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். கவனமாக இருங்க. மன வலிமை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களோட நல்ல செயல்களுக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். மேசராசி அன்பர்கள் இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர முருகப்பெருமான மனமாற நினைத்து செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து விடுபட முடியும். மனதில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும்.
முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஓம் சரவண பவ முருகா அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதார சொல்லி முருகனை பிரார்த்தனை செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும், நன்மை கிடைக்கும்.